10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next example 6.5. So நம்ம வந்து gravitational potential பார்த்திருப்போம். So இப்போ வந்து sums regarding gravitational potential. So example 6.5. Water falls from the top of a hill to the ground. Why? ஏன் வந்து தண்ணி வந்து மலை மேலே இருந்து கீழே ஒடியாருது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஹில்ஸ் டு கிரவுண்ட், ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து when an object flows from the one point into another point, first we know about the potential, gravitational potential. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா we can learn about the potential, gravitational potential. ஸோ இப்போ நீங்கள் வந்து டாப் ஆஃப் த ஹில்லில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் வந்து மேக்ஸிமம் இருக்கும், சர்ஃபேஸில் வந்து பொட்டென்ஷியல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ we are having the minimum potential at the surface of the earth. If you are moving away from the surface, the potential will be increases. Why? Because potential உண்டான ஃபார்முலா என்ன? mgh. So mass of the object, g na gravity, h na height. When the height increases, energy also increases, u proportional to h. ஸோ அப்போ வந்து பொட்டென்ஷியலை நீங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைஸ் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் இடத்துல ஒரு ஆப்ஜெக்டோட பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்க எம்ஜிஹெச் ஃபார்முலாவில். ஸோ உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும். சேம் இப்போ அதே போல் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து எனர்ஜி தெரியும். ஸோ ஹைட் அதிகமாக மாஸ் கிராவிட்டி அப்படியே இருந்தாலும் ஹைட் அதிகமாக எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா பொட்டென்ஷியல் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஸோ வி ஹேவிங் த ஹையர் பொட்டென்ஷியல் இன் த ஹில் ஸ்டேஷன் தென் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் ஹையர் பொட்டென்ஷியலாக இருக்கும், சர்ஃபேஸில் வந்து லோயர் பொட்டென்ஷியலாக இருக்கும். அப்போ வந்து ஆப்ஜெக்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்? இட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் த ஹையர் பொட்டென்ஷியல் இன்ட்டு லோயர் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ வந்து என்ன ஆன்சர்னா, திஸ் இஸ் பிகாஸ் த டாப் ஆஃப் எ ஹில் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் த ஹையர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் தென் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஸோ வி இஸ் த சிம்பிள் ஆஃப் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஸோ வி ஹில்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பொட்டென்ஷியல் அட் த கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே வந்து ஆப்ஜெக்ட் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா இட் கேன் மூவ் ஃப்ரம் த ஹையர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் இன்ட்டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், தென் example 6.6. So consider the four masses m1, m2, m3 and m4 are arranged on the circumference of the circular zone. ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்க, இட் ஹேவிங் த ரேடியஸ் ஆஃப் ஆர், இட் ஹேவிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஓ. ஸோ கன்சிடர் த ஃபோர் மாசஸ் m1, m2, m3 and m4. ஸோ விச் இஸ் பிளேஸ்டு ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அட் அன் ஆங்கிள் 90 டிகிரி. பார்த்தீங்க இப்போ சப்போஸ் லெட் அஸ் கன்சிடர் m1 இஸ் இந்த இடத்துல வந்து θ = 0 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 90, இது வந்து ஒரு 180, இது வந்து 270, இது வந்து ஒரு 360. ஸோ 360 இஸ் நத்திங் பட் 0. சரிங்களா? அப்போ நான் 4 ஈக்குவல் மாஸ் எடுக்கிறீங்க. இந்த மாஸ் எல்லாமே ஈக்குவல் மாசஸ் தான். m1 = m2 = m3 = m4 = m, எல்லாமே ஈக்குவல் மாஸ். அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து விச் இஸ் பிளேஸ்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஹேவிங் த ரேடியஸ் ஆஃப் ஆர் அப்படின்ற ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸில் கரெக்டாக அந்த குவாட்ரண்ட் அப்படின்னா 0, 90, 180, 270 அந்த இதுலேயே வந்து நீங்கள் 4 மாசஸ் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் த டயக்ராம் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு த ஆல் மாசஸ். தென் செகண்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு த ஆல் மாசஸ். முதல்ல இந்த 4 மாஸோட கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஓகே சார், ரைட். I hope you already know about the formula for gravitational potential energy. Then epsilon is equal to, so common formula, so epsilon is equal to g m by r. அதாவது வந்து g capital M small m by r அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ capital M small m அப்படின்றது the masses of the two objects what we are going to use. நம்ம என்ன 2 மாஸ் எடுக்கிறோமோ அந்த 2 ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த 2 ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து மாஸ் 1ன்றதை வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிங்க. இது வந்து 2, 3, 4. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த டேர்மை 4 அப்படின்னா 6 ப்ராபபிலிட்டி எப்படின்னா
M1 M2 M1 M3 M1 M4. இப்போ M1 கூட இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகலாம் அப்படின்னா M1 M2 M1 M3 M2 M4 M1 M4 சாரி. அடுத்து வந்து M2 M3 M2 M4 அடுத்து M3 M4. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 6 பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து M1க்கு M2க்கு இருக்கிற பொட்டன்ஷியல் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ G M1 M2 இங்கேருந்து ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1 to 2 ஏன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் 1 அண்ட் எண்டிங் வித் 2. தென் வந்து எனக்கு 1 2 3 அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா G M1 M3 by R13. ஸோ ஸ்டார்ட் வித் 1 எண்டட் வித் 3. ஸோ R13 மைனஸ் ஸோ G M1 M4. ஸோ 1 ஸ்டார்டட் வித் 1 எண்டட் வித் 4. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா R4. அப்போ இது எல்லாமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்டார்டட் வித் M1 எண்டட் வித் M2 எண்டட் வித் M3 ஆர் எண்டட் வித் M4. ஸோ ஆல் த 3 பாசிபிலிட்டிஸ் யூ கேன் ரைட் ஹியர் இங்கே எழுதிட்டீங்க. தென் யூ கேன் ஸ்டார்ட் வித் 2. ஸோ 2லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2 to 3 2 to 4. அப்போ வந்து எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா G M2 M3 by R23. அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா G M2 M3னா மாஸ் செகண்ட் ஆப்ஜெக்டோட மாசு தேர்ட் ஆப்ஜெக்டோட மாசு தென் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 2 to 3. அதே போல் எனக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து 2 to 4. அப்போ வந்து G ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து மாஸ் ஆஃப் த ஃபோர்த் ஆப்ஜெக்ட். ஸோ 2 to 4 அப்போ வந்து ஸ்டார்டட் வித் 2 எண்டட் வித் 4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 பாசிபிலிட்டிஸ் முடிச்சிங்க. ஸ்டார்டட் வித் 1. ஸோ ஸ்டார்டட் வித் 1 அப்படின்னா 1 to 2 1 to 3 1 to 4 ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஸ்டார்டட் வித் 2. ஸோ 2 to 3 2 to 4 2 to 1 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 to 2லேயே வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3லேருந்து பாசிபிலிட்டினா ஒன்று தான் இருக்குது 3 to 4. ஸோ அப்போ G M3 M4 பை எனக்கு என்ன சார்னா R34 ஸ்டார்டட் வித் 3 எண்டட் வித் 4 அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே G உங்களுக்கு தெரியும். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு 6.67 into 10 power minus 11 Newton meter square kilogram minus 2. I hope you already know the value of gravitational constant. So right then, so M1 M2 நம்ம வந்து அது ஈக்குவல் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ now we are going to calculate the distances. இது R12 R13 R14 R23 R24 R34 இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னா 2 டிஸ்டன்ஸ் தெரியும். ஒன்று என்னென்னா 1 to 2 இங்கே வந்து 1 to 3 2 to 4. ஏன்னா இப்போ 1 to 3 எவ்வளோ சார் அப்படின்னா டயாமீட்டர். இது வந்து இங்கே இருக்குது இது வந்து ரேடியஸ் ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்கும் இங்கே இது வந்து டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர்னா 2R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் 2 to 4 எனக்கு என்ன சார்னா டயாமீட்டர் 2R. அப்போ இந்த 6 டிஸ்டன்ஸில் நம்ம டயக்ராம் இட் செல்ஃப் வி நோ த 2 டிஸ்டன்சஸ். வாட் ஆர் தே? ஸோ R13 அண்ட் R24. ஸோ R13 அப்படின்னா the started with 1 ended with 3. R24னா ஸோ ஸ்டார்டட் வித் 2 எண்டட் வித் 4. அப்போ R13 R24 எவ்வளோ சார் அப்படின்னா டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் இஸ் நத்திங் பட் 2 times ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். அப்போ இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரி ரைட். தென் அடுத்து நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 குவாட்ரண்ட்ஸ் எது சார் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் அதாவது வந்து M1 M2 M2 M3 M3 M4 M1 M4 இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இது M1 M2 M2 M3 M3 M4 M4 M1 இந்த 4 டிஸ்டன்ஸ் தான் we are going to find நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரேடியஸ். இந்த ஓவிலேருந்து M1 இது வந்து ஒரு ரேடியஸ். ஓவிலேருந்து இந்த M4 வந்து ஒரு ரேடியஸ். அப்போ இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ். அப்போ இது வந்து நீங்கள் என்னென்னா கன்சிடர் இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சார் இது எப்படிங்க சார் இந்த இடத்துல இப்படி வந்து பெண்டாக இருக்குது இது எப்படி நீங்கள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பெண்ட் ஆகிறதுனால இந்த நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அசியூம் பண்ணுறதுனாலையும் பெண்ட் ஆகிறதுனாலையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அப்போ இது நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த M1 M4 ஸ்கொயர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு O M4 ஸ்கொயர் ப்ளஸ் O M1 ஸ்கொயர். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் இந்த இதை வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஹைப்போட்டனிஸ். அப்போ இந்த 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு M1 M4 ஸ்கொயர். அப்போ வந்து எனக்கு என்னென்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து ஸ்டார்டட் வித் 1 எண்டட் வித் 4 யூனோ. ஸோ அப்போ வந்து we can represent R14 ஸ்கொயர். ஸோ அப்போ M1லேருந்து M4 இது வந்து R14 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். அப்போ R14 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். கன்ஃபியூஸ் ஆகிக்கவே கூடாது. ஏன்னா சார் அங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து M1 இது வந்து M4 இந்த கரூடு லைனு லெட் அஸ் அஸ்யூம் டு பி த ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா R14
ஸோ R14 அப்படின்னா அப்போ இங்கே வந்து எனக்கு R14 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எனக்கு என்ன சார் அப்படின்னா 2R ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பை ரிமூவிங் த ரூட் அப்போ 2க்கு வந்து √2 ஆர் ஸ்கொயருக்கு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா √2R. அந்த இதுக்கு வந்து 2க்கு √2 ஆர் ஸ்கொயருக்கு ஆர். அப்போ R14 விச் இஸ் ஈக்குவல் டு √2R. அப்போ இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னா M1 M4ஓட வேல்யூ வந்து √2R அப்படின்னா M1 M2ஓட வேல்யூ √2R தான், M2 M3ஓட வேல்யூ √2R தான், M3 M4ஓட வேல்யூ √R தான். ஏன்னா இது வந்து ஒரு குவாட்ரண்ட். அப்போ இதே போல் இங்கே போட்டாலும் √2R தான் கிடைக்கும், இங்கே போட்டாலும் √2R தான் கிடைக்கும், இங்கே போட்டாலும் √2R தான் கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாமே R1 to 2, 2 to 3, 3 to 4, R1 to 4, R1 to 4, R1 to 2, R2 to 3, R3 4 எல்லாமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆல் த ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு √2R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ G M1 M2 இன்ஸ்டெட் ஆஃப் R12க்கு பதிலாக √2R இங்கே மைனஸ் G M1 M3 பை R13. R13ஓட வேல்யூ வந்து 2R வந்துடும். தென் G M1 M4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா M1 M4 பை R14ஓட வேல்யூ வந்து √2R. அதுக்கப்புறம் G M2 M3. ஸோ அப்போ G M2 M3 R23 அதோட வேல்யூ வந்து √2R. அடுத்து வந்து எனக்கு என்னென்னா G M2 M4. ஸோ அப்போ M2 M4 அப்படின்னா பை R24, 24ஓட வேல்யூ வந்து 2R. அப்போ இங்கே வந்து 2R அப்படின்னு வந்துடும். அடுத்து G M3 M4. அப்போ R34னா √2R அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 வேல்யூவில் 2 வேல்யூ வந்து 2R, மீதி 4 வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா √2R. ஸோ அப்போ இதில் எல்லாமே நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் மாஸ் நம்ம எடுக்கிறோம். M1 M2 M3 M4 எல்லாத்தோட மாஸுமே ஈக்குவல் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை கேபிட்டல் M. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு M இருக்குது, இங்கே ஒரு M இருக்கும். அப்போ M இன்ட்டு M ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே GM ஸ்கொயர்னு வரும். கீழே ஒரு R இருக்கும். அப்போ -GM ஸ்கொயர் பை ஆரை காமனாக வெளியே எடுத்துடலாம். எப்படி M ஸ்கொயர் வந்துச்சு? M1 M2 M3 M4 எல்லா மாஸுமே ஈக்குவல் மாஸ் அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து கேபிட்டல் M போடுறப்ப M1க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் M1க்கு பதிலாக கேபிட்டல் Mன்னு வரும், M2க்கு பதிலாக ஒரு கேபிட்டல் M வரும். அப்போ M இன்ட்டு M எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா M ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். M இன்ட்டு M எனக்கு என்ன சார் வந்துடும் அப்படின்னா M ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த M ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கும். அப்போ GM ஸ்கொயர் பை ஆரை நீங்கள் என்ன சார் பண்ணிடலாம் அப்படின்னா காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஈக்குவல் மாஸ் தானே. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன சார் பண்ணிடலாம்னா இந்த வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்க அப்படின்னா ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் GM ஸ்கொயர் பை ஆர். ஸோ GM ஸ்கொயர் பை ஆர்னால் இங்கே G இருக்குது, அந்த எம்மோட M ஸ்கொயர் பை ஆர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா மைனஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும்னா 1/√2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/√2. அடுத்து இங்கே என்ன சார் இருக்கும்னா 1/2. ஸோ 1/2. அப்போ இங்கே ஒரு 1/√2, இங்கே ஒரு 1/√2. அடுத்து எகைன் இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/√2. அப்போ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 1/2 இருக்கும். 6 டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து 1/√2 இருக்கும். 6 டைம்ஸில் 2 டைம்ஸ் வந்து 1/2 இருக்கும், 2 டைம்ஸ் வந்து 1/2 இருக்கும், 4 டைம்ஸ் வந்து 1/√2 இருக்கும். ஸோ அப்போ வந்து இது எப்படின்னா 1/2 ப்ளஸ் 1/2 ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 வச்சுக்கிங்க. 4 டைம்ஸ் ஆஃப் 1/√2 இருக்குது. அப்போ 4/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ அப்சிலான்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM ஸ்கொயர் பை ஆர். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து √2/√2 ப்ளஸ் 4/√2ன்னு வரும். ஸோ √2/√2 கேன்சல் ஆகி 1 அப்படின்னு வந்துடும். இந்த 4 எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 4 வந்து we can write as 2 into 2. இந்த 4 வந்து நான் எப்படி சார் எழுதுறேன் அப்படின்னா 2 into 2ன்னு எழுதுறேன். ஒரு 2 அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு 2 வந்து எப்படி சார் எழுதிக்கலாம்னா √2 into √2. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 4க்கு பதிலாக என்ன எழுதலாம் 2 √2 எழுதலாம். அப்போ கீழே இருக்கிற ஒரு √2வும் மேலே இருக்கிற ஒரு √2வும் கேன்சல் ஆனிச்சுன்னா மீதி எனக்கு என்ன இருக்கும் 2√2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு உண்டான ஈக்குவேஷன் ஃபைனல். So when we are taking the 4 equal masses kept on the 4 quadrants of அது வந்து ஒரு circumference of the circle 4 quadrantsல வைக்கிறப்ப total potential energy which is equal to minus GM square by R into 1 plus எனக்கு என்ன சார்னா 2√2 1 plus 2√2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் சேம் அதே போல் தென் இப்போ செகண்ட் என்ன சார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொட்டன்ஷியல். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ பொட்டன்ஷியல் இஸ் a scalar quantity. ஸோ அதனால் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து எனக்கு ஸ்கேலாராக இருக்கிறதுனால எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ பொட்டன்ஷியல் இஸ் a scalar quantity.
ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா போதும். அப்போ நீங்கள் முதல்ல ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மாஸோட பொட்டன்ஷியலுக்கு உண்டான ஃபார்முலா என்னென்னா -gm/r gm/r. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா ஃபஸ்ட்டு மாஸுக்கு -gm1/r, ரெண்டாவது gm2/r -gm3/r ஃபார் தேர்ட் மாஸ், ஃபார் ஃபோர்த் மாஸுக்கு gm4/r. எல்லாமே ஈக்குவல் மாஸாக இருக்கா? அப்போ கேபிட்டல் எம்னு வச்சுக்கிங்க. அப்போ வந்து காமனாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை gm/r இருக்கும்னா 4 டைம்ஸ். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளோ சார் அப்படின்னா 4gm/r 4gm/r. அப்போ இது வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து டோட்டல் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் இஸ் a scalar quantity. If you want to calculate the potential of the total object, அதோட டோட்டல் ஒரு 4-5 பார்ட்டிகுலர் எடுத்துகிட்டு அதோட டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ சிம்பிள், நம்ம ஆட் பண்ணோம்னா போதும் கிடச்சிரும். ரைட். Then we can learn about the acceleration due to gravity. So I hope you probably know about the acceleration due to gravity. ஸோ உங்கள் லோயர் செக்ஷன்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது வந்து ஜியோட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 9.8 m/s² அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க கிராவிட்டியோட வேல்யூ. ஸோ இங்கேயும் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் த எனி ஆப்ஜெக்ட், ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து இஃப் யூ ஆர் ஃபாலிங் டுவோர்ட்ஸ் த எர்த் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா, ஸோ when objects fall on the earth, the acceleration of the object is acting towards the center of the earth. எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து when the object is falling towards the earth, இந்த கிராவிட்டி ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் த எர்த். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து நீங்கள் இப்போ ஒரு பில்டிங்லேருந்து ஒரு கல்லோ ஒரு பெண்ணோ இல்லை யாராவது வந்து கீழே விழுகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்ஃபேஸ் நோக்கி தான் வருவாங்களே தவிர இட் இஸ் அந்த சர்ஃபேஸ் வந்து இட் வில் அட்ராக்டட் நாட் ரிப்பல்ட். அது வந்து எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ரிப்பல் பண்ணாது. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா an object is accelerated only under the action of a force. ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு, அப்போ ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேன் பி டிட்டர்மெண்ட் பை இட்ஸ் ஆக்சலரேஷன். அதோட ஆக்சலரேஷனை வச்சு தான் யூ கேன் ஃபைண்ட் ஹவு மச் ஃபோர்ஸ் இட் வில் ஹேவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கேஸ் ஆஃப் எர்த், நீங்கள் இப்போ ஒரு எர்த்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த எர்த்தில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எர்த்தில் இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வந்து எனக்கு புஷ் பண்ணாது, புல் தான் பண்ணும். ஏன்னா எர்த்தை வந்து அது என்ன சார் பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் தான் பண்ணுமே தவிர ரிப்பல் பண்ணாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது the force of the object can be determined by using its acceleration only. தென் நீங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் இஸ் யூஸ்டு டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அது வந்து எர்த்தை வந்து அந்த என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணுமே தவிர அது என்ன சார் பண்ணாதுன்னா புஷ் பண்ணாது. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நியர்பை த சர்ஃபேஸ் ஒன்லி. நீங்கள் ஜியோட வேல்யூ வந்து 9.8 m/s² அப்படின்றது நியர் த சர்ஃபேஸ்னு அப்படி சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 500 மீட்டரு 600 மீட்டர் அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற வரைக்கும் அதோட இது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதோட ஜி வந்து கான்ஸ்டன்ட்டு. அந்த மாஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் கிராவிட்டி எடுத்துக்கிட்டாலும் அந்த கிராவிட்டியோட வேல்யூ வந்து மாஸை பொறுத்து எனக்கு என்ன சார் ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறப்ப எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து வி ஆர் ஃபாலிங் டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் எர்த். நம்ம வந்து டுவோர்ட்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் நம்ம சர்ஃபேஸை நோக்கி நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அது ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்காதீங்க, 2 ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துங்க. ஒரு சின்ன கல் எடுத்துக்கங்க, ஒரு பெரிய கல் எடுத்துங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா டுவோர்ட்ஸ் த நீங்கள் சர்ஃபேஸ் நோக்கி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ரீச் த சர்ஃபேஸ் இன் சேம் டைம். ஏன் அப்படின்னா ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ ஜியோட வேல்யூ 9.8 m/s² தான். அப்போ அதோட வேல்யூ கான்ஸ்டன்ட். அது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த கிராவிடேஷனல் அந்த ஃபுல் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு gm1m2/r². ஸோ பை கிராவிடேஷனல் ரொட்டேஷன் இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் வந்து இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன சார் போட்டுக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் சைனை நீங்கள் போட்டுக்கணும். தென் அப்போ வந்து எஃப்எக்டார்ஸ் ஈக்குவல் டு -g இன்ட்டு ஸ்மால் எம் அப்படின்றது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸ்மால் எம் அப்படின்றது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அடுத்து கேபிட்டல் எம்இ அப்படின்றது எனக்கு என்னென்னா மாஸ் ஆஃப் த எர்த் பை எனக்கு என்ன சார் அப்படின்னா RE². ஸோ RE² அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ட்டு ஆர் கேப் வந்து யூனிட் வெக்டார்.
இது வந்து வெக்டாரு, இந்த டேர்ம் வந்து ஸ்கேலாரு, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் வெக்டார் போட்டிருக்கோம். ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா எஃப்சி ஈக்குவல் டு எனக்கு என்ன சார் அப்படின்னா எம் இன்ட்டு ஏ. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஸ்மால் எம்மு இந்த இருக்கிற எம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏசி ஈக்குவல் டு எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஜிஎம் பை ஆர்இ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி. ஸோ ஏசி ஈக்குவல் டு ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர். ஸோ ஏசி ஈக்குவல் டு ஜி, ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர். சார் இது மட்டும் தான் ஃபார்முலாவானா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், யூ ஆல்ரெடி நோ. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ இந்த ஜி பை ஆர்இ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாஸுக்கு பதிலாக டென்சிட்டி இன்ட்டு வால்யூமை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ டென்சிட்டி டி. ஸோ எர்த்து வந்து ஒரு ஸ்பியரோட வால்யூமுக்கு 4/3 ஆர்இ கியூப். ஸோ 4/3 பை ஆர்இ கியூப் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு த ஹோல் கியூப் ஆர் கியூப். ஏன்னா ஆர் கியூப் நம்ம வந்து எர்த்தோட ஸ்பியர், அதோட ரேடியஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்இன்னு சொல்கிறோம். அப்போ ஆர்இ கியூப் எப்படி போட்டிங்க? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், தென் மாஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன சார்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ இந்த ஜி பை இந்த ஈக்குவேஷனில் ஜி பை ஆர் ஸ்கொயர் வச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த்துக்கு பதிலாக வீ கேன் ரீப்ளேஸ் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்தோட டென்சிட்டியை டின்னு போடுங்க, வால்யூம் வந்து 4/3 பை ஆர்இ கியூப் அப்படின்னு போடுங்க. இங்கே ஆர்இ கியூப் இருக்குது, இங்கே ஆர்இ ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மீதி எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு ஜி ஈக்குவல் டு ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 4/3 ஜிடி பை ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு பிளானட்டோட கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ஜிஎம்இ பை ஆர்இ ஸ்கொயர். இது வந்து எர்த்துக்கு. ஸோ கிராவிடேஷனல் இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த் விச் இஸ் ஈக்குவல் டு 4/3. இங்கே ஜினா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, டினா டென்சிட்டி, பைனா எனக்கு என்ன சார்னா கான்ஸ்டன்ட்டு, ஆர் அப்படின்றது ரேடியஸ். அப்போ எந்த ஒரு பிளானட்டோட வேல்யூ கிராவிடேஸ் அந்த ஆக்சலேஷன் டி டு கிராவிட்டி விச் இஸ் டிபெண்டிங் அப்பான் த மாஸ் ஆஃப் த பிளானட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த பிளானட் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த பிளானட். இது மூணு தான். மாசு, ரேடியஸு, எனக்கு என்ன சார்னா மாசு, ரேடியஸு, டென்சிட்டி, இதை பொறுத்து தான் ஒரு பிளானட்டோட கிராவிட்டி எனக்கு இருக்கும். ஒரு பிளானட்டோட மாஸ் அதிகமாகுது, டென்சிட்டி அதிகமாகுதுன்னா அதோட வேல்யூ வந்து எனக்கு ரேடியஸ் அதிகமாகுது அப்படின்னா ஜியோட வேல்யூ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதிகமாயிரும். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எர்த் எடுத்துக்கிறீங்க. ஸோ எர்த்தோட கிராவிட்டி வந்து எவ்வளோ சார் அப்படின்னா நியர் த சர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார்னா ஏஸ் ஈக்குவல் டு ஜி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். என் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த எனி ஆப்ஜெக்ட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ். ஏன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த எர்த்து தான் இருக்குதே தவிர அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்போ வந்து கிராவிட்டி அப்படின்றது ஒரு சின்ன கல் இருக்குது, ஒரு பெரிய கல் இருக்குது, ரெண்டையும் நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயுமே எர்த்து கொடுக்குற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக தான் இருக்குமே தவிர இது வந்து சின்ன ஆப்ஜெக்ட்டு, இது வந்து பெரிய ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதுக்கு தெரியாது. நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு ஈக்குவேஷன் வச்சு தான் நீங்கள் ஃபைனல் கன்க்ளூஷனை நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஜிக்கு என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி இன்ட்டு மாஸ் ஆஃப் த பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் த பிளானட். நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட மாஸ் இங்கே கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஸ்மால் எம். அது வந்து இங்கே எனக்கு என்ன சார் ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே கேன்சல் ஆன வாட்டி அது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஏசி ஈக்குவல் எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா எனக்கு வந்து ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ எப்போவுமே இந்த சின்ன மாஸை பொறுத்து அந்த ஸ்மால் எம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. அதே போல் இந்த வேல்யூ ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஒன்லி. அதாவது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஜி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பட் ஜி இஸ் டிபெண்டிங் அப்பான் த மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த பிளானட். நம்ம இங்கே எர்த் இருக்கிறதுனால எர்த்து, நீங்கள் ஜூபிட்டர் எடுத்திங்கன்னா ஜூபிட்டர், மார்ஸ் எடுத்திங்கன்னா மார்ஸ். அப்போ வந்து எப்போவுமே ஆக்சலரேஷன் டி டு கிராவிட்டி நம்ம எடுக்கிற ஆப்ஜெக்டோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் அந்த பிளானட்டோட மாஸையும் பிளானட்டோட ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஸோ கலீலியோ arrived the same conclusion 400 years ago. ஸோ இது வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, இந்த ஆக்சலரேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஏஸ் ஈக்குவல் டு ஜி, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த எர்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி.